எனர்ஜி ட்ரூஸ் இன்னைக்கு நைட்ல இருந்து வந்துருங்க அப்படிங்கிறதுல செலன்ஸ்கி அவர்கள் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறாரு, நான் புட்டின் அவர்கிட்ட கூப்பிட்டேன். ஏன்பா ரொம்ப மைனஸ் டிகிரி எல்லாம் போயிட்டு இருக்குது, கொஞ்சம் 2 நாளைக்கு அட்டாக் பண்ணது நிறுத்து அப்படிங்கிற கேட்டேன். உடனே ஒத்துக்கிட்டாரு புட்டின். அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து எனர்ஜி ட்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்ல இருந்து வருது அப்படிங்கிற வீடியோக்கள் போட்டிருக்காரு. நம்ம இது போன பதிலே பார்த்துருப்போம். இது போல ரஷ்யா அட்டாக் பண்ண போறாரு அப்படிங்கிறது போல. ஸோ ரஷ்யா ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணுவாங்களா? இல்ல எப்படி இது எனர்ஜி ட்ரூஸ் தானா? ஏன்னா இப்போ வரைக்கும் ரஷ்ய தரப்பு வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் தரல. பார்ப்போம். ஏன்னா எனர்ஜி ட்ரூஸ் பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணோங்க யுஏஇல. அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கு. இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி என்னன்றத பார்த்து அந்த சிச்சுவேஷன வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா இருக்க போது. அதுக்கு இது உதவியா இருக்கும் அப்படிங்கிறதால ஜெலன்ஸ்கி அவர்கள் வீடியோக்கள் போட்டிருக்காரு. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆதரவு அளிக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறத சொன்னாலும், ஃபியூயல் ட்ரக்கு டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, வண்டி இப்போ போயிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதுபோல வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்கள் அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ அட்டாக் அப்படிங்கிறது குறையல. அது ஒரு சைடு நடந்துட்டு தான் இருக்கு. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்கு. இன்னொன்னு ஜிரான் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்ரோசிஷியா சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணியிருந்திருக்கு. ஸோ தொடர்ந்து தாக்குதல்கள் மிக முக்கியமான பகுதிகள் மேல தாக்குதல்கள்ன்றது நடந்துட்டு தான் இருக்கு. அதுவும் இந்த ரூபிகான் சென்டர் அப்படிங்கிறது போல ஒரு இந்த ட்ரோன்கள் ஒரு ட்ரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பப்ரி ட்ரோன் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு எப்படியும் பிரிகேடுக்கு ஒரு பிரிகேடு சொல்றோமோ, அது போல ட்ரோனுக்கு ஒரு ஸ்குவாட் இருக்காங்க. ஸோ அதில ரூபிகான் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோடது. ஸோ அவங்க தரப்பு வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதில F-16 ஏடிவி ஃபைட்டர் ஜெட் ரக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நிப்பாட்டி வச்சிருந்துருக்காங்க. இது எங்கன்னா கீவ் பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. கீவ் ரீஜன்ல குரோப்பாவ்ஸ்கி அப்படின்ற ஒரு பகுதி. அங்க இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, போய் தாக்குதல் பண்ணியிருக்கு. எந்த அளவுக்கு ரஷ்யாவோட ட்ரோன்கள் இப்ப ரீச் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன். அதாவது கீவ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் வரைக்குமே ரஷ்யாவோட ட்ரோன்கள் போ முடியுது. என்ன நடக்குது? ஏது? அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் வரைக்கும் ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ கேப்சரிங் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரிகானசன்ஸ்க்கு அதிகப்படியா வந்து பண்ண உதவிகளா இருக்கு. ஸோ இது போல F-16 ரக ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ராய் ஆகுது. அதுவும் ட்ரோன்கள யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க அப்படிங்கும்போது, மிக பெரும் சேதமா இருக்கும். அதுவும் பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணி எண்ணி செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த F-16 ரக விமானங்கள இவ்ளோ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டாங்களே! அதுவும் குறிப்பா இந்த ரக ஃபைட்டர் ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ இப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, சேதமடைஞ்சிருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. உக்ரைன் தரப்புலருந்து எந்த ஒரு அஃபிஷியலா இல்ல. மேபி டீகாய் அப்படிங்கிறதோட சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் பார்க்கும்போது அப்படி தெரியல அப்படிங்கிறனால பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் எது எப்படி எழுதுறப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள உங்ககிட்ட குடுத்தாச்சு. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கணும். இப்ப தாக்குதல் அப்படிங்கிறது எந்த வகையிலயும் வந்து பண்ண குறையல. இல்ல டெனிஸ் யாரோஸ்லாவ் அவர்கள். இவர் யார் அப்படின்னா, உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸோட ரிகானிசான் யூனிட்டோட கமாண்டர். இப்ப இவரு உக்ரைனோட மீடியாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டி குடுக்கும்போது, அதாவது ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்கல்லங்க. நம்ம நாட்ல ரெசிடென்ஸ் பெர்மிட் வாங்கியிருப்பாங்க. வெளிநாடு நபர்கள் தான். உக்ரைன் வாழ் நபர்களா இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாலயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சிட்டிசன் தான். ஆனா பர்மிட் வந்து பண்ணா ரெசிடென்ஸ் பெர்மிட் உக்ரைன்ல வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி வாங்கி வச்சிருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டாயம் மொபைலைஸ் பண்ணி 6 மாச கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போட்டுறலாம். இது போல பண்ணோம்னா 1,00,000 ஆண்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வயது வந்த நபர்கள், ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல இருக்காங்க. அது இவங்கலாம் யூரோப்பியன் யூனியனு, உக்ரைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல வேலைக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறமாரி சொன்னாங்க. நம்ம ஆளுங்க வேலைக்கு அங்க போறாங்க அப்படின்னா, அது வெறும் ஒர்க் விசா வச்சிருந்தா பரவால்ல. கொஞ்சம் ஆசைப்பட்டு, சரி நல்லா இருக்குது, இங்கேயே செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறதோட ஏதோ யோசிச்சாங்கன்னா, புடிச்சு கொண்டு போய் வாலண்டியரா விட்டுருவாய்ங்களா? அது யூரோப்பியன் யூனியன் கூடயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஸ் பெர்மிட் வாங்கியிருக்காங்க. ஆனா, அவங்க வெளிநாட்ல யூரோப் அது மாரி இடத்துலயும் இருக்கிறாங்க. அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நெறைய பேத்த மொபைலைஸ் பண்ண முடியும். நம்ம நாட்டுக்கு தேவை. நம்ம நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ்க்கு அவங்களையும் கூப்பிட்டாகணும். நம்ம நாட்ல வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம நாட்டுக்காக சண்டை பிடிக்க மாட்டாங்களா? ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வால்வ்மென்ட்க்கு கொண்டு வரலாங்க. அதுபோல ஒரு முடிவுகள் எடுக்கணும். இது போல ஒரு விஷயம் வருது, இனிஷியேட்டிவ் வருதுனாலே, இதோட அவுட்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பல நபர்கள் உக்ரைனை விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உக்ரைனுக்காக இருக்காங்க தெரியுமா?
அவங்களும் பேட்ரியாட்ஸ் தான். அவங்களையும் புடிச்சு கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன்ல விடுறதுக்கு பார்க்கலாம். அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் தரப்பு இந்த ரிகார்டிஸ் அண்ட் கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட மீடியாக்கள் வந்து பண்ண பேசிக்கிறாங்க. இது அக்செப்டபிள் தாங்க. இது அக்செப்டபிள் தான். கொஞ்சம் பிரஷரா தான் இருக்கும் மைக்ரன்ட்ஸ்க்கு. பட் உக்ரைன்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ வாங்க அப்படிங்கிறது போல கேட்டிருக்காங்க. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. மீடியாக்கள் சந்திப்பப்போ, ரஷ்யர்கள் அதிகமா இறக்குறாங்கங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரஷ்ய வீரர்கள் அதிகமா இறக்குறாங்க அப்படிங்கிறது போல. அதுவும் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 50,000 வீரர்கள் ஒரு மாசத்துல நாங்க எலிமினேட் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் பேசியிருந்தாரு. அந்த செய்திகள பார்த்திருப்போம். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, திரும்பி ஒரு 1000 இறந்த உக்ரைனோட வீரர்களோட உடல்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைனுக்கு குடுத்துக்கிறாங்க. உக்ரைன் அதுக்கு பதிலுக்கு எவ்ளோ இறந்த ரஷ்ய வீரர்களோட உடல்கள குடுத்துருக்காங்கன்னா, வெறும் 38 தான். ஒரு டைம் கூட 50 ஹிட் பண்ண மாட்டேது இந்த டிரான்ஸ்ஃபர்ல. ஸோ 1000 உடல்கள வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட வீரர்கள் இறந்த உக்ரைனோட வீரர்களோட உடல்கள ரஷ்யா குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இத உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, அது போல இவங்க சொல்ற மாரி கணக்கு எங்கேயோ இருக்கு. மில்லியன் கணக்குல தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இறப்பு விகிதம் ரஷ்யால. இது ஒரு வேள உக்ரைன்லயா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இவங்க இறந்துட்டாலே ரஷ்யன்ஸ் அப்படிங்கிற முடிவு பண்ணிடுறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இப்போ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இறந்த வீரர்களோட உடல்கள வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இதுபோல எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா, இறந்த வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மரியாதை செலுத்தணும் இல்லையா? ஸோ அது வந்து மாரல் வேல்யூவா வந்து பார்த்தீங்கன்னா போயிரும். இந்த டிஸ்இன்டகிரேட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இப்போ ஒரு வீரர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. நாட்டுக்காக போராடுறாங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, இறந்த உக்ரைனோட வீரர்களோட அது கன்ஃபார்ம் பண்றாங்க அரசாங்கம் அப்படின்னா, அதுக்கான சன்மானம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலிக்கு போகும். ஒய்ஃப்க்கு, அம்மாக்கு இது மாரி ஃபேமிலிக்கு போகும். இப்ப அவங்க மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் இருப்பாங்க. இது போல உடல்கள் எடுத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணாம இருந்தாங்கன்னா. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது கன்ஃபார்ம் பண்றதுனால, அது அக்செப்ட் பண்ணி வாங்கிட்டாங்க. அந்த 1000 பேத்த வாங்கிட்டாங்கன்னா, இப்ப அந்த 1000 பேர்த்துக்கு உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பரியல் சர்வீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து குடுப்பாங்க. அப்படி குடுக்கும்போது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, அவங்களுக்கான ஊதியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போக ஆரம்பிச்சுரும். ஸோ இது போல உங்க பையன், உங்களோட ஹஸ்பண்ட் இது போல இன்னார், இன்னார் அப்படிங்கிறது போல இப்ப இறந்திருக்காங்க. ஸோ அதனால அரசாங்கம் உங்களுக்கு சொன்ன தொகைய வந்து பார்த்தீங்கன்னா குடுப்போம். இது போல செட்டில்மென்ட்ல பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, உக்ரைன்னால இப்ப கரண்ட்டா சண்டை பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு சம்பளம் குடுக்கறதுக்கே காசு இல்ல. யாராவது கடன் குடுங்கப்பா, உதவிகள் குடுங்கப்பான்னு கேட்டுக்கிறாங்க. இறந்த வீரர்களுக்கு செட்டில்மென்ட் குடுக்கணுமே, அது எப்படி யார்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வருவாங்கன்றது ஒரு மிக பெரும் கேள்வி. இதுல கூட உக்ரைன் வந்து பண்ண திவாலாக்கிடலாம். ரஷ்யா அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் இறந்த உக்ரைனோட வீரர்கள மீட்டு உக்ரைன்ட்ட குடுத்தாலே திவாலாயிருவாங்க உக்ரைன். அந்த அளவுக்கான விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா இப்படி இருக்கக்கூடிய லட்சணத்துல இவங்க மால்டோவாக்கு மிலிட்டரி அசிஸ்டன்ஸ் பண்ண நாங்க தயாருங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட இவரு ஃபாரின் மினிஸ்டர் ஷேபா அவர்கள் சேமமா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறார். ஆன்டி ஷேபா அவர்கள். அதாவது ரஷ்யாவோட ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்னிஸ்ட்ரியால இருக்குங்க. அப்படிங்கூட மால்டோவால வந்து பண்ணா சண்டை அவர்கள் பேசியிருந்தாங்க. எங்க ஊர்ல ஒரே ரப்சைங்க. நாங்க ரஷ்யாவ வெளிய போன்னு சொன்னா போமாட்டேங்கிறாங்க. எங்க ரீஜியன் அவ்ளோ இதா இருக்குங்கன்னு மாயா சண்டா அவர்கள் அப்படி புலம்பி தள்ளியிருந்தாங்க. ஒரு தெரப்பி செஷன் வச்சிருந்தாங்க ஈயூல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புலருந்து ஒரு ஆஃபர் வச்சிருக்காங்க. நாங்க வேணா லிபரேட் பண்ணி தரட்டுமா? இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா பகுதியில ரஷ்யாவோட படைகள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கலேருந்து நாங்க லிபரேட் பண்ணி மீட் எடுத்து உங்களுக்கு தரட்டுமா? அப்படிங்கிற போல ஒரு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா உக்ரைன் வந்து மால்டோவாக்கு வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ரீஜியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒடசாலாம் இருக்குல்ல. ஸோ நாங்க நாங்க அசிஸ்ட் பண்ணுங்க சினாசு. ஏன்னா மால்டோவோட கேபிட்டல். அஃபிஷியலா ரெக்வெஸ்ட் வைக்கிறோம். நீங்க வந்து சொல்லுங்க அஃபிஷியலா. டிக்ளேர் பண்ணுங்க. நாங்க கோஆப்பரேட் பண்ண ரெடியா இருக்கோம். அப்புறம் என்ன யார பார்த்து நீங்க பயப்படுறீங்க? சொல்லுங்க. அங்க என்ன ரசிகர்கள் இருக்க போறாங்க? எங்கள தாண்டி சப்போர்ட் வந்துருமா? சொல்லுங்க. நாங்க கோஆப்பரேட் பண்றோம் அப்படிங்கிறதோட வந்து மிலிட்டரி ரீதியா, செக்யூரிட்டி ரீதியா மால்டோவாக்கு பாதுகாப்பு வலயமா உக்ரைனான நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலருந்து ஒரு ஆஃபர் வந்து பண்ண போயிருக்கு. மால்டோவா இதுக்கப்புறம் அத பரிசீலனை பண்ணி அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஜெகஜோதியா இருக்குமா இதுக்கப்புறம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா பத்தி பத்தி எல்லா பக்கம் வீசுற மாரி இருக்கு. பெட்ரோல லிட்டரா ஊத்தி எல்லா பக்கத்தையும் பத்தி பத்தி வீசுற மாரி இருக்கு. ஆனா இவங்க பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்களே, நகைச்சுவையா இருக்குங்க அப்படிங்கிற பல அனலிஸ்டுகளோட கருத்துக்களா இருக்கு. ஆனா ரஷ்யா அதையும் நம்பிட்டு இவங்க இன்னும் வந்து பண்ணா பெருமளவுல ப்ரிப்பேர் ஆகாம அட்டாக் பண்ணாம இருக்கிறாங்களே, ரொம்ப ஸ்லோவா நகர்றாங்களே அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா ரஷ்யா அட்டாக் பண்றது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பல பகுதிகள் அட்டாக் பண்றாங்க. எக்கனாமிக்கல் ரீதியா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நெருக்கணுமோ நறுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும்
இந்த கீவ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தண்ணி இல்லாதனால, ஹீட் இல்லாதனால, நியூ இங்கிலாந்துன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்ம ஜெர்மனில பார்த்த மாரி தான். பைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பம்பிங் ஸ்டேஷன் வேலை செய்யல. ஸோ பைப்லாம் வந்து பண்ணா வெடிச்சிருச்சு. ஸோ அதனால கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய இந்த கார் நிறுத்தக்கூடிய பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே தண்ணி தான் நெறைய ஆரம்பிச்சுருச்சு. இந்த அண்டர் கிரவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆயிரும் போல தெரியுதே! அப்படிங்கிறது போல வந்து பண்ணா வீடியோக்கெல்லாம் வந்துட்டுருக்கு. இது போல பல பகுதிகள்லேருந்து வருது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நைட் ஆகும்போது -20° போகும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால, அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் ஆகும். ஸோ இவங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைய வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து கீவ்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒரு நியூ இங்கிலாந்து அந்த அளவுக்கு மோகம், மேற்கு மோகம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கு உக்ரைனுக்கு. இப்ப பார்ப்போம். இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கரண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏன்னா இவங்கலாம் அந்த போல செட் பண்ணிட்டதுனால, கரண்ட் இல்ல அப்படின்னா, இந்த முதல்ல செப்டிக் டேங்க் இதெல்லாம் கனெக்ஷன் குடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா? சென்ட்ரலைஸ்டா அது வேலை செய்யாது. தண்ணி குடிக்கிறதுக்கு முதல்ல வராது. அவுட்லெட்டும் போகாது, இன்லெட்டும் வராது. இதுக்கு மேல எப்படி டீசென்ட்டா சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா இது போல ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் ஹீட் வேற வேணும். அதுவும் இல்ல. அப்புறம் மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னாலும் கரண்ட் வேணும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் தான். ஸோ கிளீன் எனர்ஜி, கிரீன் எனர்ஜி அப்படிங்கிறது போல எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் அவ்வளோதான். இது போல விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப பெரும் சிக்கல்ல இருப்பாங்க. அதுவும் கீவோட தெர்மல் பவர் பிளான்ட் கீவோட தெர்மல் பவர் பிளான்ட் ரெடி பண்ண முடியுமா? அப்படிங்கிறது போல போய் பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய அங்க ரீஸ்டோர் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பண்ண வொர்க்கர்ஸ்லாம் அத வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல இருந்துச்சுங்க அப்படிங்கிறது போல வரலாறு வேணா எழுதலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி தட்டி, தூசி தட்டி இந்த தெர்மல் பவர் பிளான்ட்லாம் வேலை செய்ய வைக்கிறதுங்கிறது சுத்த முடியாத ஒரு விஷயம். மிஷின் ரூம் எங்க இருந்தது? அப்படிங்கிறத நாங்களே தேடிக்கிட்டு இருக்கோம். ப்ளூ பிரிண்ட் பார்த்து இங்க தானே இருந்திருக்கணும். அப்படிங்கிறது போல அவங்களே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கான தாக்குதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இது போல அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சைடு. ஸோ இப்படி இருக்கும் சமயம் அது மட்டும் இல்லாம லிவோ பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக் நடந்தது. நம்ம கூட பார்த்தோமே அதிகப்படியா கார்பன் மோனாக்சைடு பரவிட்டு இருக்குது அப்படிங்கிறது போலலாம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து அந்த ஆயில் பைப்லைன் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. 3 நாளா தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டு இருக்குது. நூத்துக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீ அணைக்க ட்ரை பண்ணியும் முடிய மாட்டேங்குது. 3 நாளா எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ உக்ரைனுக்கு வரக்கூடிய அந்த ஆயில் இன்லெட் மேற்கு தரப்புல இருந்து வருது இல்லையா? அதுவும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலா இருக்கு. ரொம்ப பெரும் இக்கட்டான சூழ்நிலையில உக்ரைன் இருக்காங்க. ஆனா இப்பவும் உக்ரைன் நாங்க பேச்சுவார்த்தைகள்ல டெரிட்டோரியல் கன்செஷன்லாம் குடுக்க மாட்டோம் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இல்ல உண்மையாலுமே பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கா? இது சொல்றது மைக்க புடிச்சுட்டு எல்லாம் பேசுற மாரி தனியா பேசிட்டு இருக்கிறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைன் ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கிறாங்க. பல விஷயங்கள இழந்துகிட்டு இருக்காங்க. இது மேலும் மேலும் போக போக சிக்கலா தான் இருக்கும். உக்ரைன் இன்னும் அதிகப்படியா இழப்புகள சந்திப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல நெகோசியேஷன் என்ன நடக்க போகுது? அதோட அவுட்கம் என்னவா இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரச்சனைகள் முடியுமா? இல்ல தீவிரமடைய ஆரம்பிக்குமா? என்ன நடக்க போகுதுன்றத சில நாட்கள்ல தெரிஞ்சிடலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கூடவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2வது இந்த பதிவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே லைக்கும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையன முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.